வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். வணக்கம் பிரதர். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். படத்துக்கு அப்புறம் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கனெக்ட் actually Ashwin Sarvanan sir, he approached through social media actually. And Bhumika பட்டு அது பார்த்து he called me. So after watching the movie he messaged me and அப்படியே ஸ்டூடியோக்கு வந்து மீட் பண்ணார். ஸோ வந்தப்புறம் ஐ திங்க் வி ஹிட் இட் ஆஃப் வெல். ஒரு காமன் சிங்கில் நம்ம பேசி கொஞ்சம் ஃபில்ம் பற்றி நோட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டார். ஸோ இதில் என்ன ஜோக்குனா, எனக்கு ஃபார் மீ அண்ட் ஹாரர் இட் இஸ் வெரி ஃபார். ஓகே, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ அது நான் அந்த ஸ்கிரிப்டு வாங்கி ஒன்ஸ் ஹீ லெஃப்ட் ஐ ஸ்டார்டட் ரீடிங் இட். அது ஒரு 7 o'clock ஈவினிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3க்கு அப்புறம் மூலமாக அந்த சீனில் அவர் டோர் லாக் பண்ணுவார், அது மாதிரி ஸ்லோவாக அந்த டோர் லேட்ச் பண்ணி. ஓகே, அதுக்கப்புறம் டேபிள் அடியில் பார்த்து அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதில் 10 pagesலேயே எல்லாம் ஃபுல் ஸ்டோரி. இட் வாஸ் வெரி கண்டென்ஸ்ட் பட் வெரி சாலிட். ஸோ ஐ திங்க் இமீடியட்லி ஐ லைக்ட் இட் அண்ட் அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அஸ்வின் சாரும் நம்ம நயன்தாரா அவர்களும் வந்து மாயான்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட், அதே ஜான்ரா பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் கனெக்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணிட்டாங்க, இப்போ அடுத்து இன்னொன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹெட் நாட் இதுக்கு முன்னாடி நான் மாயா பார்த்ததில்லை. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி குட் பிகாஸ் எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்ரோச் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஹாரரே பார்க்க மாட்டேன் ஆக்சுவலாக. இட்ஸ் அவ்வளோ ஐ எம் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் ஹாரர். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐ டிட் நாட் ஹேவ் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை அந்த ஃபீல்டில். அந்த ஜானரில் தேர் இஸ் நோ இன்ஃப்ளூயன்சஸ். இட் வாஸ் பெட்டர் நாட் டு ஹேவ் எனி ப்ரீ ஐடியாஸ். அண்ட் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, ஒவ்வொரு பேஜாக நான் படிக்கும்போதும் போயிட்டு நான் டோர் வந்து லாக் பண்ணேன், கீழே தான் இருக்கான்னு பார்த்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனும் படத்தில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து அதை நீங்கள் படிக்கும்போதே நமக்கு ஒன்று போகல. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பிளாங்காக விட்டுறலாம், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மியூசிக் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் அ கண்டென்ஸ்ட் சீன். ஸோ இட்ஸ் நாட் லைக் கண்டென்ஸ்ட் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி டைம் லைன்ஸ் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த ஓவரால் ஃபீலிங்லேயே யூ வில் கெட் ஸ்கேர்ட். ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மூவியில் சம் பார்ட்ஸ் லிட்டில் காமெடியாக இருக்கும், ஒரு லாக் பண்ணுறது. அந்த மாதிரி அந்த ரஃப் ரீல் வரும்போது அப்படி தோணாது. ஸோ யூ வில் ஜஸ்ட் ஓகே, இது கொஞ்சம் சீரியஸாக போகலாமா இல்லையா. பட் அந்த சைலன்ஸில் தான் அந்த கொஞ்சம் அந்த இமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்டர் ஆகும். சில வாட்டி காமெடியாக வரலாம். ஆக்சுவலி இட் இஸ் லிட்டில் ஸ்கேரி. இப்போ அந்த பெட் அடியில் பார்க்குறாங்களே, நயன்தாரா மேம் வில் லுக் அண்டர்நீத், அதில் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஃபியர். என்னடா ஆக போகுது இங்கே என்ன. அது ஆக்சுவலாக மியூசிக்னால அந்த சடனாக ஒன்றும் இருக்காது. ஸோ இட்ஸ் ஒன் சார்ட் ஆஃப் பில்டப். அண்ட் அதுக்கப்புறம் ஆடியன்ஸோட எப்படின்னா ஒரு ஒன் ரிலீஃப். ஆமாம், அப்போ சடனாக ஒரு தீஸ் ஹிட் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஆர் பிளேயிங் வித் தி எமோஷன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரெக்கார்டிங் செஷன் எப்படி இருந்தது? நான் வரைகிற வானம், ஏன்னா உன்னிகிருஷ்ணன், உத்ரா அவங்க இருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம ஒரு மெலோடி, எப்போ வேணாலும் கேட்கலாம், ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்ற மாதிரி, அப்படியே ஒரு நம்மளை ஒரு எதமாக வச்சுருக்க மாதிரியான ஒரு சாங். ஸோ அந்த ரெக்கார்டிங் செஷன் எப்படி இருந்தது? இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஃபன் செஷன். அட் த சேம் டைம் இப்போ அந்த மெலடி எப்படின்னா, I was playing on the guitar and usually I'm a pianist. So on the guitar was the melody rough, I got that melody and Ashwin, he also heard it and rombo he was really enjoying it. ஸோ அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட் கூப்பிட்டு கதிர்மொழி அண்ட் அவங்க நல்லா எழுதினாங்க. ஆக்சுவலாக அந்த சீனுக்கு ஆக்சுவலாக அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக ஷீ ரோட் இட் வித் அஸ்வின். ஹி வாஸ் ஆல்சோ சிட்டிங் தேர். அண்ட் அதுக்கப்புறம் வென் வி இந்த சாங் ரெடி ஆகும்போது எல்லாமே லிரிக்ஸ் ரெடி ஆகும்போது எல்லாம் மியூசிக் எல்லாம்
Uttara Unnikrishnan and Unnikrishnan ரெண்டும் it was like icing on the cake மாதிரி. ஏன்னா அது கரெக்டாக செட் ஆயிடுச்சு அந்த சாங். ஏன்னா the song is a father daughter song, father daughter emotion, father and ஆமாம் இங்கே father and daughter. So it was எப்படின்னா it was like the perfect combination for that song. எனக்கும் it was like அது தானா நடந்ததா இல்லை நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு காம்போ ஃபாதர் டாட்டர்? இல்லை ஆக்சுவலாக தானா பிகாஸ் ஃபர்ஸ்ட் உத்ரா பாடினாங்க. ஸோ உத்ரா சாங் ஃபார் த சாங். ஏன்னா அந்த இன்ட்ரோ பாட்டில் கேட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் தேர் வில் பி அ ஸ்மால் பிட். ஸோ அதுக்கப்புறம் அந்த தெலுங்குல கூட உத்ரா பாடியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபுல் சாங்கில் வி வர் டிஸ்கஸிங் அண்ட் தென் அந்த ஹுக்கில் கரெக்டாக ஐ வாண்டட் Unnikrishna's voice, Unnikrishnan sir. And even Vicky sir also, he suddenly said, why don't we have, okay, no problem, number. So I called up and he sang. அதுக்கப்புறம் அந்த அப்போ பாடும்போது அந்த லிரிக்ஸ் பாடும்போது அப்படியே இட் வாஸ் லைக் இமோஷனல். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைக் ஹீஸ் சிங்கிங் ஃபார் ஹிஸ் டாட்டர் ஒன்லி. ஆக்சுவலாக இட் வாஸ் நாட் ரியலி பிளான்ட் ஸோ மச். ஆனால் பர்ஃபெக்டாக உட்காந்துச்சு அந்த தட் ஃபார் த லிரிக்கல் மீனிங் ஆஃப் த சாங். ஓகே, விக்னேஷ் சிவன் அவங்கள பற்றி வந்து சொன்னீங்க. அண்ட் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்கள பற்றியும் கண்டிப்பாக சொன்னீங்க. ஸோ அவங்கள ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து அவங்களுக்காக கம்போஸ் பண்ணும்போது அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? என்ன மாதிரியான விஷயங்கள்? நாட் அதுதான் ஷீ டிட் நாட் கிவ் டூ மச் ஃபீட்பேக். ஏன்னா க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் நிறைய கொடுத்தாங்க ஆக்சுவலாக நயன்தாரா மேம். Anything was my what to say exchange with Vignesh sir. They sometimes they'll come and see the film. So creative சொல்லுவாங்க, change this, change that, and Vicky sir will tell me the same thing. But அந்த எண்டில் ஆஃப்டர் எவ்ரி திங், ஏன்னா அதுலேயே எனக்கு ஒரு சஸ்பென்ஸ், என்னடா இது மேம் ஒன்றுமே சொல்லலை, ஓகேயா இல்லையா. அண்ட் அந்த ப்ரீமியர் ஷோக்கு அப்புறம் அவங்க பார்த்த உடனே கூப்பிட்டாங்க மேலே. ஸோ they were sitting in the box. So Ashwin sir, he called me and he said, hey, come, ma'am is waiting, she wants to meet us. So now poite, and then that's first time she shook my hand and said, very fantastic job, we really loved it. So that was like a super moment. Habba, it was justified on the music. So Satyaraj sir, சத்யராஜ் சாரும் அந்த ப்ரீமியரில் அதுவும் த ஃபஸ்ட் டைம் ஐ வாஸ் மீட்டிங் சத்யராஜ் சார். அதுவும் அந்த ப்ரீமியர் ஷோவில் தான். அண்ட் ஹீ ஆல்சோ வாஸ் வெரி ஸ்வீட். Prithvi, oh நீங்களா Prithvi, and then I was waiting, very very lovely work, I was searching for you அந்த மாதிரி. ஸோ மை ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் அந்த டைமில். அண்ட் உங்களுடைய போன ஒரு படத்துக்கும் இந்த ஒரு படத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறோம். போன படம் வந்து பூமிக்கு அதுவுமே லைட்டாக ஆரர், ப்ளஸ் வந்து டேரக்டர் கம் ப்ரொடியூசர் கார்த்திக் சுப்ராஜ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் கம் ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் அவர்கள். ஸோ எப்படி? ஐ டோன்ட் நோ, அது ஜஸ்ட் பியோர் கோஇன்சிடென்ஸ் அண்ட் தெரியல ஹவு தட் ஹேப்பன், பட் இட் இஸ் இட் இஸ் லக் அண்ட் it is fate. But it is a very good combination also. Producer has and the creative side irukku, so works in both favors. ஓகே பிரதர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நம்ம இருக்கும்போது ஒரு பெரிய ஹீரோஸ்க்கோ இல்லை ஹீரோஸ்க்கோ நம்ம படம் பண்ணும்போது மியூசிக் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கான ஒரு கிட்டார்லேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு ரேப்பில் ஒரு பிஜிஎம் போட்டாலே வந்து ஃபேன்ஸ் அதை கொண்டாடிடுவாங்க. பட் நீங்கள் பூமிகாவும் சரி இப்போது கனெக்டும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஓரியன்டட். ஸோ இந்த மாதிரியான படத்துக்கு நம்ம மியூசிக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து? யா, ஸோ இந்த அப்ரோச் ஆக்சுவலாக ஃபார் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபில்ம்ஸ் த அப்ரோச் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாஸ் என்ட்ரி அதெல்லாம் இல்லை. இட் இஸ் மோர் ஆஃப் அ இமோஷ்னல் கனெக்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரெண்டு கேரக்டரும் இப்போது இஃப் யூ சி கனெக்டில் நயன்தாரா மேமோட கேரக்டர் இஸ் அ வெரி ஜென்டில் கேரக்டர். ஸோ ஷீ இஸ் இமோஷ்னலி ஆல்ரெடி ஹிட், ரொம்ப கிரீவன்ஸில் இருக்காங்க. ஸோ ஷீஸ் லாஸ்ட் த ஹஸ்பண்ட். ஸோ அந்த ஒரு சேட்னஸ் எப்பவுமே ஹவு மச் எவர் அந்த ஹாப்பினஸ் இருந்தால் உள்ள ஒரு வாய்டு இருக்குது. ஏன்னா தேர் இஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்ரி டைம் அவங்க பேசும்போது ஆல் ஆஃப் தட் இட் இஸ் அந்த அண்டர்டோன்ஸ் ஆஃப் லாஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும். அண்ட் இட் இஸ் நாட் you're not giving one mass entry sort of thing. It is that avanga character adha, and that same theme has to go on the film encircle pananum and the feeling.
Same thing with even if you go to Bhumika also, it's not it is a very different, that is more of a thriller. So Aishwarya Rajeshoda part also needs, it's a more gentler character. She's more logically thinking, and there is no fight scenes on so the total different thing, and the music has to move with that. அண்ட் கனெக்டும் சரி பூமிகாவும் சரி ரெண்டுமே ஹாரர் படம். பட் கனெக்டை விட்டுரும், அதை பற்றி நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். பூமிகாவில் வந்து அந்த நேச்சர், அந்த ஃபாரஸ்ட், அந்த மியூசிக்லாம் கூட ரொம்பவே வந்து ரொம்ப நேச்சராக இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அந்த பயத்தை உண்டாக்கும். அதே சமயத்தில் ரொம்ப இதமாக இருக்கும். நம்ம ஒரு ஃபாரஸ்ட் உள்ள போனால் நம்ம அந்த ஃபாரஸ்ட்டில் நமக்கு என்ன மாதிரியான சத்தம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கான ஒர்க் அவுட்ஸ்லாம் எப்படி இருந்தது? அது ஓகே, ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். பூமிகாவுக்கு ஆன் லொக்கேஷனில் நான் கம்போஸ் பண்ணேங்க ஃபுல்லாக. ஸோ அந்த ஊட்டி எல்லாம் ஃபுல்லாக ஊட்டியில் ஷூட்டிங் பண்ணேன். அந்த ஸோ ஊட்டிக்கு போய் இந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப் அங்கே செட்டப் பண்ணி ஒரு 10 டேஸாக ஊட்டிலேயே உட்காந்து I was sitting and composing. எப்படின்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, அந்த ஹவுஸஸ், தட் ஹவுஸ் இஸ் ஆக்சுவலி அ ஹாண்டட் பேலஸ் அங்கே. ஸோ டெய்லி நைட்டில் ஒரு நைட் கால் ஷீட்டு. ஸோ ஒரு 10:30 11 எல்லாம் அங்கே போயிட்டு அப்படியே உட்காருவோம், குவாய்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பக்குன்னு இருக்கும். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இது இப்படியா, அண்ட் ரியல் லைஃப்லேயே அப்படி தான் இருக்கும் அங்கே. ஏன்னா லைட்ஸ் அவ்வளோ இல்லை, ஒன்லி இந்த ஷூட்டிங் ஸ்பாட். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் இருக்க முடியாது, ஏன்னா தே வாண்ட் சைலன்ஸ். ஸோ எந்த பக்கம் உட்காந்து ஒரு லைம் டீ, டெம்பரேச்சர்ஸ் 156 degrees, அப்படியே கோல்டாக நம்ம வில் பி சிட்டிங். அண்ட் ஆல்சோ அந்த நேச்சர் ஷாட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே உட்காருவோம் ஒரு 6:37 மார்னிங்கில், வில் பி சிட்டிங் அண்ட் லுக்கிங் அந்த டியூ எல்லாம் வந்து இம்மீடியட்டாக ரூமுக்கு போய் கம்போஸ் பண்ணி. ஸோ அந்த ஃபீலிங் ஆடியே ஐ வில் கம் ஸ்ட்ரெயிட் டு த கம்போசிங் ஸ்டேஷன் அண்ட் ஐ வில் மேக். அண்ட் 90% அந்த பூமிகாவில் 90% ஃபைனல் கியூஸ் நீங்கள் கேட்குறீங்களே, அதெல்லாம் ஊட்டியில் கம்போஸ் பண்ணது தான். இங்கே வந்து சும்மா ஒரு ஃபைனல் டச்சஸ் எல்லாம் பண்ணி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அது அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் பிரதர், ஒரு ஃபேமஸான வடிவில் அவங்களுடைய காமெடி இருக்கும், நீங்கள் கூட வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இசை எங்கேருந்து வருது, இது ஒரு இசை. எங்களுக்கு இந்த மாதிரி இசை அப்படின்னாலே எங்களுக்கு டக்குன்னு ஸ்பாட் அதான் ஞாபகம் வரும். பட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆஸ் ஏ மியூசிக் டைரக்டராக இசைனா என்ன பிரதர்? தெரியும், இட் கம்ஸ் ஃப்ரம் அபவ். ஏதோ எனக்கு இப்போ நான் பியானோ அண்ட் வென் ஐ சிட் வென் ஐ ப்ளே, சில வாட்டி இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு எனர்ஜி மாதிரி. அந்த எனர்ஜி தான் சொல்ல முடியும். இட்ஸ் நாட் அந்த எப்படி வெல் தாட் ஆஃப் ஆன்சர் எல்லாம். இட்ஸ் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, ஏதோ காமன் ஆன்சர் மாதிரி. ஆனால் உட்காரும்போது சம்டைம்ஸ் வரவே வராது. சில பாட்டெல்லாம் பியானோ உட்காந்து இட் வில் ஜஸ்ட் ஒரு 1 day 2 days, வாட்டி ஒரு 1 week என்ன அது ஒரு ஐடியாவும் வரல, என்ன பண்ண போகிறோம், ஐயோ அவ்வளோதானா. ஸோ அந்த மாதிரி ஃபியர்ஸ் எல்லாம் வரும். பட் சடனாக ஒரு நாள் ஓகே சும்மா வந்து உட்காந்து அன்றைக்கி ஒரு 10 டியூன் வரும். ஸோ எப்போவுமே வி ஹாவ் டு ஹாவ் இந்த ஃபோன் ரெக்கார்டர் வாய்ஸ் நோட்ஸ் எப்போவுமே ஆனாக இருக்கும். உட்காந்தா சும்மா ஆன் பண்ணி வச்சு ஐ ஜஸ்ட் கீப் பிளேயிங். அப்போ ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். இட் வில் பி ரெக்கார்டட் தேர். ஸோ அதான் சொல்ல முடியாதுங்க. இட் இஸ் சம் சார்ட் ஆஃப் பவர், ஹையர் பவர் தட் கம்ஸ். ஓகே பிரதர், உங்களுக்கு நீங்கள் எப்போ பிரதர் நம்ம வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகணும், நமக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எப்போ ஸ்பார்க் ஆச்சு? மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எப்போமேங்க ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 8 இயர்ஸ்லேருந்து ஐ வாஸ் பின் பிளேயிங் த பியானோ. 11 years 12 years I was performing public concerts. அதுக்கப்புறம் ஸ்கூல் பேண்டு, இந்த ராக் பேண்டு எல்லாம் நிறைய பேண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பை அரவுண்ட் 16-17 எனக்கு என்னென்னா ஐ வாண்டட் டு ஸ்டடி மியூசிக், அந்த சயின்ஸ் ஆஃப் மியூசிக் வாட் இட் இஸ். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் மியூசிக்லேயே ஐ டிட் மை பேச்சுலர்ஸ் இன் மியூசிக் பர்க்லியில். அண்ட் 5 years அந்த டிகிரியே பண்ணி ஐ ஹவ் ஒன்லி டெடிகேட்டட் மை லைஃப் டு ஸ்டடிங் மியூசிக். ஆனால் அதுக்கப்புறம் த ஜேர்னி ஹஸ் பின் லாங். ஏன்னா இட்ஸ் நாட் ஓவர் நைட். இந்த மாதிரி பாடத்தில் இட்ஸ் நாட் கம். சாமி பாட்டு பண்ணியிருக்கேன், நியர்லி அரவுண்ட் 10 to 15 ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜிங்கிள்ஸ், த யூஷுவல் அந்த ரூட் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரூட் எடுத்துகிட்டு ஃபைனலி ஐ ஹவ் கம் டு அது ஒரு தானாக இட் ஹஸ் கம் டு மியூசிக் டைரக்ஷன்.
இப்போ நீங்கள் சாமி பாட்டுலாம் பண்ணியிருக்கீங்கன்னு ஆமாங்க. சொல்லும்போது எனக்கு பாய்ஸ் படம் தான் ஞாபகம் வந்து பாய்ஸ் படத்தில் அவங்க ஃபஸ்ட்டு ஐயப்பன் கேசட் தான் போட்டு ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் த பாய்ஸ்னு ஒரு பெரிய பேண்ட் அந்த மாதிரி தான் இருந்தது அவங்க ஜர்னி. இது எப்படின்னா அந்த டிவைன் சான்ஸ் கொஞ்சம் மாடர்னான ஒரு மியூசிக், ஒரு மந்த்ரா இந்த சைடில். ஸோ டிவைன் சான்ஸ் ஆஃப் சிவா அதெல்லாம் இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி அதே தான், பட் லிட்டில் மோர் மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் தட். அதுதான் தட் இஸ் த சாமி பாட்டு. ஓகே, உங்கள் லைஃப்பில் ஹரிணி யார் பிரதர்? பாய்ஸ் படம் பார்த்ததுனால கேட்குறேன். ஹரிணி ஹரிணி. ஓ இப்போ ஐம் மேரிட், ஐ ஹாவ் ஒய்ஃப் சாவித்ரி, அவங்களும் ஒரு சிங்கர் தான். ஸோ சேம் இதில். அண்ட் ஐ ஹாவ் அ டாட்டர் ஆல்சோ. ஸோ 4 years old. அவங்க தான் தே ஆர் மை மெயின் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். ஓகே பிரதர், சூப்பராக பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ளே வந்து பியானோ நீங்கள் ப்ளே பண்ணுறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ போகலாமா? எஸ். ஓகே. ஓகே பிரதர், செம்மையாக வந்து ப்ளே பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். டக்குன்னு அந்த அந்த மூடுக்கே வந்து போயிட்டோம். ஸோ ஃபைனலாக பிரதர் ஒரே ஒரு கொஷின். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் அதில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக எனக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? இந்த ஜான்ராவில் ஒரு படம்னா இப்படி ஃபார் மீ இட்ஸ் எப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்ட், வெரி இமோட்டிவ் ஸ்கிரிப்ட், அதுவே போதுங்க. எந்த ஜானராக இருக்கலாம். இட் கேன் பி த்ரில்லர், இட் கேன் பி இட் கேன் பி ரொமான்ஸ், எனிதிங் டு ஈவன் ரொமான்ஸ். ஏன்னா நிறைய என்னோடய பாட்டெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப ரொமான்டிக்கான பாட்டு, ஆனால் சடனாக அந்த ஹாரர் இதில் தான் இருக்குது. பட் I would also really like some good love stories and action anytime, any composer's dream. ஏன்னா ஆக்ஷனில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், பர்கஷன்ஸ் எல்லாமே, ஹார்ன்ஸ் எல்லாமே. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ லைக் த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஆல்சோ. இட்ஸ் beautiful. And also, I want to thank you, Ganesh, and Cineulagam for this lovely interview. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஸோ ஆடியன்ஸ் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சப்போர்ட் கண்டிப்பாக அடுத்தடுத்த படத்துக்கும் கண்டினியூ ஆகும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுடைய அந்த ஆக்ஷன் ஜான்ரா எல்லாத்தையும் வந்து உங்களை நாங்கள் பார்க்கணும். ஸோ சினிஉலகம் சார்பாக ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. திடீர்னு டவர் மேலே நின்றுக்கிட்டு தலைவா வாழ்க, அஜித் சார் சொன்னால் தான் கீழே இறங்குவேன் அப்படின்லாம் சொல்லுவான். அப்படிப்பட்ட ரசிகர்கள் தானே இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் நம்ம யாரையும் என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால கூட அவர் மனதிற்குள் வந்து அந்த அஞ்சலியை செலுத்திட்டு அமைதியாக இருந்து